காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் வாலாஜாபாத் பேரூராட்சி சார்பில் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ், வாலாஜாபாத் பேரூர் கழக அதிமுக செயலாளர் மார்க்கெட் ஹரிக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் வாலாஜாபாத் தனியார் திருமண மண்டபத்தில் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவருமான வாலாஜாபாத் பா. கணேசன் அவர்கள் முன்னிலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதில் உரிமை சீட்டு வழங்குவது, அதிமுக கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அதிமுக பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் நலப் பணிகள் குறித்து நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சருமான கோகுலேந்திரா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், அதிமுக கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் SSR சத்யா, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் NR பழனி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் வெள்ளேரியான், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மாசிலாமணி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் உள்ளாவூர் பிரபாகரன், படுநெல்லி தயாளன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைத் தலைவர் கலைமணி, மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் குமார், ஒன்றிய செயலாளர் காஞ்சிபுரம் கிழக்கு களக்காட்டூர் ராஜ், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தென்னேரி வரதராஜலு, மாவட்ட பிரதிநிதி ஏகாம்பரம், மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஷியாமலா சின்னத்தம்பி, கிளைக்கழக செயலாளர் கருணாகரன், பேரூராட்சி கழக இணை செயலாளர் வேகா கலைமணி, அதிமுகவின் ஊத்துக்காடு UGS சுரேஷ், ஒன்றிய பொருளாளர் தொல்லாடி மோகன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆசிரியர் அண்ணன் நாயகன் பல்வேறு வகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய பேரூராட்சி செயல்முறை கூட்டம் நடத்துவதற்கு ஆணையிட்ட அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய நிகழ்ச்சியாக இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் கிளைக்கழக தேர்தல் நடக்க உள்ள நிலையில இந்த உறுப்பினர் உரிமை சீட்டுக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் எடப்பாடி அந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறார். எத்தனையோ பெரிய ஊழல் பேசலாம். அந்த சகோதரர் சத்யா குறிப்பிட்டது போல இன்னைக்கு நம்முடைய இருந்து பிரித்தவர்கள் ஒரு சிலர் அவன் மட்டும்தான் அடிச்ச கொள்ளை அடிச்சுட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க. பெருமாள் பையன் ஸ்டேஜ் சொன்னார், ஆனா முத்தியால் பண்ணது 13 செயலர் கரெக்டா வந்து பார்த்துங்க, ஒரு போட்டோ எடுத்துங்க. இது போல ஒரு நிகரான ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம். யாரும் எந்த பக்கமும் போல பிரித்தவர்கள் ஒன்று சேர்ந்து சும்மா பேசுறாங்க. இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு வெற்றி முழக்கமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடும் அவங்க இடத்திலே இங்க உறுப்பினர் அட்டையை நாம் கொடுத்திருக்கிறோம். நீங்க அந்த பகுதிக்கு போய் வீடு வீடாக சேர்ந்து கொடுத்திருந்தீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் கொடுத்துட்டீங்களாப்பா? எல்லாரும் உறுப்பினர் அந்த பகுதியில் சேர்ந்துட்டீங்களா? ஆனா எல்லாம் எண்ணெயாக்கக்கூடிய ஒன்றியம் நம்ம வாலாஜாபாத் ஒன்றியம். ஏன்னா நாகராஜி எல்லாமே ஏன்னா இந்த நம்ம எதுக்கு சொல்றோம், அமைப்பு செயலாளர் சொன்னார் பாருங்க, எப்போ போனாலும் நம்ம பொதுச் செயலாளர் கேட்கறது கேள்வி கேட்கறாங்க தான் உறுப்பினர் போய் சேர்ந்துச்சா, நீங்க போய் அதை பார்க்காம இங்க இருந்து வந்து கேட்கணும். ஏன் சொன்னா இந்த உறுப்பினர் அட்டையை இவ்வளவு காலமா நம்முடைய கழக தொண்டர்களுக்கு நாம கொடுப்பது கிடையாது. ஆனா இந்த முறை அந்த காடு எல்லாம் உறுப்பினர் அட்டைக்கு அதிமுக 2,17,22,000 பேர் நீங்க உறுப்பினர் நாம சேர்த்திருக்கிறோம். சேர்த்திருக்கிறவங்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை போய் சேர்ந்ததுன்னா அதுவே நமக்கு இந்த தேர்தலுக்கு வர வேண்டிய தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு பலமான ஒரு நோட்டு வங்கியாக அந்த காடு நமக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னா, தாய்மார் கையில வந்துச்சுன்னா, நம்ம கலர தொண்டர்களுக்கு அந்த காடு வந்துச்சுன்னா நம்ம மனசு உழைக்கக்கூடியவர்கள் இந்த இலக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர
அப்படி இருக்கின்ற பட்சத்திலே வருகின்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றார்கள். நேற்றைய 3 நாட்களுக்கு முன்பாக விட காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழாவில் ஒரு கூட்டத்தை நடத்தினான். நம்மளும் பார்த்தாங்க, என்னன்னா இவ்வளோ பிரமாண்டமா பண்றாங்க, இவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க, எல்லாம் கொள்ளடிச்சு பண்ணாங்க. இருக்குது நீங்க கொள்ளடிச்சு பணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி என்பதை நிரூபிப்பதற்காக அந்த கூட்டத்தை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கூட்டினார். ஆனா விளைவு என்ன தெரியுமா? எந்த கூட்டணி வைத்தாலும் சரி அந்த கூட்டணி விரைவிலே உடைய போகுது. அதிமுக கூட்டணி திமுக எந்த கொள்கை கூட்டணி சொல்லி போவோம். மக்கள் நினைக்கிறேன் இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டமான மக்கள் வந்து சேர்ந்திருக்க நல்லா நினைச்சு பாருங்க. எதுவும் கிடையாது. அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டமும் கிடையாது, படிக்கிற மாணவர்களுக்கு நாப்தாப் திட்டமும் கிடையாது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த ஆட்சி 100 விழா செஞ்சு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு தகுதியுள்ள குடும்ப தலைவருக்கு 1000, தகுதி இல்லாதவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அதுதான் அண்ணன் காஞ்சாரன் பேசும்போது சொன்னால் சொல்ல எப்படியாவது அண்ணன் சொல்லி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகையை செய்யணும். ஏதோ ஒரு படத்தில் தலைவர் படத்தில் சொல்லுவாங்க, நான் நாசமா போய் தொலைக்கிறோம் அப்படின்ற அண்ணன் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் 1000, ஆண்களுக்கு 1000, பெண்களுக்கு 1000, தீபாவளிக்கு 2000, பொங்கலுக்கு 2000 ஆறு கொடுக்க சொல்லுவோம். கொடுக்க சொல்லுவோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது, மக்களுக்கு திட்டுகளா எதுவும் தெரியாது. ஆனா நீங்க வந்து அவர் கேட்கிறாரு, நான் சொல்றாரு 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். எதனால் என்று சொன்னால் எங்கள் ஆட்சிக்கு நீங்க வந்து மக்கள் எங்கள் ஆட்சியை இன்னைக்கு இந்த திறமையான ஆட்சி, நல்லாட்சி என்று சொல்லி 40க்கு 40 நீங்க வெற்றி பெற்றிருக்கிறேன்னு சொன்னார். நீங்க எப்படி வெற்றி பெற்றிருக்கிற 40க்கு 40 மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எங்க எப்படி எப்படிலாம் யாரை ஏமாத்தி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வைத்து 100 நாள் வேலைக்கு போறவங்க எப்படி நீங்க அந்த ஓட்டை மாத்தல, அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மகளிருக்கு 1000 நீங்க இந்த ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும். ஆனால் வாங்காதவங்க நீ இப்போ போட்டீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு 1000 வரும். இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு இன்னைக்கு சொல்றாரு அந்த கூட்டணிக்கு கிடைச்ச பலமா, நீங்க கூட்டணிக்கு கிடைச்ச பலன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஜெயிலில இருந்து வெளியே வந்திருக்கிறார். வெறும் பயிரில் வந்திருக்கிறார், நிரபராதி கூட வரல. பயிரில வெளியே வந்த செந்தில் பாலாஜிய உடனடியாக மறுநாள் அதே துறைக்கு அமைச்சராக போடுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியை மக்கள் திட்ட மாட்டாங்களா? போய் அங்கே செந்தில் பாலாஜியை திட்டியவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு பேசினார், உள்ள தள்ளிடுவாங்க. ஆனா அவர் சொன்னதை செய்ய அவருடைய ஆட்சி காலத்திலே உள்ள போயாச்சு. உள்ள போய் வெளியே வந்தவரை ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, அவரை வருக வருக, என்ன சொல்றாரு? வருக வருக, உத்தம நாயகரே வருக. எப்படி பட்டம் கொடுக்கிறாரு பாத்தீங்களா? செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய், பாலாஜிக்கு எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. அது மட்டுமல்ல, உன்னுடைய திறமை பெரியது, அதை விட உன்னுடைய மன உறுதி அதை விட பெரியது. உன்னுடைய தியாகம் பெரியது, அதை விட மன உறுதி பெரியது பெரியது. என்னடா தியாகம் பண்ணாரு செந்தில் பாலாஜி? என்ன தியாகம் பண்ணாரு? ஒரே தியாகம் பண்ணாரு. என்ன தெரியுமா? அவங்க கொள்ளடிச்ச 30 லட்சம் ரூபாய 30,000 கோடி ரூபாய யாருக்கு கொடுத்தேன்னு சொல்லாம போனதுனால நீங்க அந்த குடும்பத்தை அமைச்சது, திமுக குடும்பத்தை அமைச்சது. இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலினோ சபரீசனோ அவர் 471 நாள் உள்ள இருந்தாருன்னா அந்த குடும்பம் 470 நாள் உள்ள இருந்தது. அதுதான் நடந்தது. அதனாலதான் நீங்க சொல்றாரு மன உறுதி பெறுகிறீர்கள். எங்க அம்மா தூக்கி
போட்டவர் செந்தில் பாலாஜி அன்றைக்கு போக்குவரத்து துறையில அமைச்சராக இருக்கின்ற போது அங்கே சில கையாளர்கள் செய்யப்பட்டிருப்பது என்று உணர்ந்து இவரை அமைச்சராக வச்சிருக்க கூடாதுன்னு தூக்கி எரிஞ்சாங்க. எரிஞ்சவரை தூக்கி வச்சுக்கிட்டு திமுக பாருங்க, அந்த திமுக ஆட்சி உண்மையிலே ஸ்டாலின் அவனுக்கு உப்பு போட்டு சோறு கொடுக்கிறான்னு தெரியும். ஒரு ஜெயில இருந்து வந்தவரு ஜாமீன்ல வந்தவரை ஒரு முதலமைச்சரா போறீங்கன்னா அந்த கேஸ் எப்படி நடக்கும்? நல்லா சொல்லுங்க பாப்போம். அந்த கேஸ் எப்படி நடக்கும்? அந்த கேஸ் விசாரிக்கிறது யாரு? தமிழ்நாடு போலீஸ். அந்த தமிழ்நாடு போலீஸுக்கு தலைவர் யாரு? நீங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். அந்த மு.க. ஸ்டாலின் அவருடைய தியாகம் பெருகுது, அவருடைய உண்மை பெருகுது அப்படின்னு சொன்னா எந்த போலீஸ்காரா அவரை விசாரிக்கிறாங்க? அப்ப எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமல்ல, செய்யலாம். பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் வருகின்ற தேர்தலில் வெற்றி என்ற ஒரே இலக்கோடு நாம் பயணிக்கிறோம். வேற எதை பற்றி பேசாது, நடந்து முடிந்ததை பற்றி தான் பேசாது, தேவையில்லை. நமக்கு தேவை வருகின்ற 26 புரட்சித் தலைவர் அப்பாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்தால் போதும். ஒவ்வொரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் வந்திருக்கிறீங்க, நீங்க தான் இந்த கட்சியினுடைய உயிர் மூச்சு, நீங்க தான் இந்த கட்சியினுடைய நாடி நரம்புகளாக இருக்கக்கூடிய நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கட்சி அமோக வெற்றி. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய திறமை, நீங்க தெரியாத ஆள் இல்லை. நீங்க அதிமுக நீங்க 52 ஆண்டுகாலம் கழக ஆரம்பித்து 52 ஆண்டுகாலம் ஆனாலும் கூட 31 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக. தெரியாது கிடையாது, உங்களுக்கு பலகால ஆளு கிடையாது. ஒவ்வொருவரும் உள்ளாட்சியில பிரதிநிதியாக இருந்திருக்கிறீங்க, தலைவராக இருந்திருக்கிறீங்க, சொசைட்டி தலைவராக இருந்திருக்கிறீங்க. எல்லா மக்களையும் நீங்க தினந்தோறும் சந்திக்கக்கூடியவர்கள். அப்படி சந்திக்கக்கூடியவர்கள் மக்களை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அம்மாவுடைய ஆட்சியிலே, அந்த எடப்பாடியார் ஆட்சியிலே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தினந்தோறும் எப்படி அமைச்சர் யாரானா நமக்கு இருந்து போன ஓடி காட்டிங்கன்னா நீங்க அவங்க நீங்க ஆட்சி பண்ணுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நீங்க ஆட்சி பண்ணுகிறாங்க. அம்மா கிட்ட நடந்துக்குமா? அப்படி இருந்தா அம்மா கிட்ட நடந்துக்குமா? அம்மா யாராவது இப்படியாப்பட்ட ஜில்லா கேள்வி தெரிஞ்சுதா கட்சியிலிருந்து வெளியே இருந்தாங்க, நீங்க அங்க போய் விட்டுருக்கலாம். எட்டாவது போன நாசமா பண்ண அதை பத்தி கவலை இல்லை. நம்முடைய குறிக்கோள் அதிக ஆட்சி, நம்ம ஆட்சி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் நம்ம அமைப்பு செயலாளர் சொல்லியது போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1300 வாக்குகள் ஒன்றியத்தில் நம்ம அதிகமா பெற்றிருக்கிறோம். ஆனா பேரூராட்சியில் கொஞ்சம் கம்மியா ஆகிடுச்சு. அதுக்கு என்ன வழி? அதுதான் நம்ம சிந்திக்கிறோம். வரக்கூடிய தேர்தலுக்கு அந்த வாலாஜாபாத் பேரூராட்சியில நாம் எப்படி அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் ஈடுபடணும். ஒவ்வொரு தொண்டர்களும் ஒரு நிமிடம், ஒரே ஒரு நொடி நீங்க சிந்தித்து பாருங்க. புரட்சி தலைவர் சொல்லியது போல, புரட்சி தலைவர் அப்பா சொல்லியது போல இந்த ஆட்சி 100 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 100 ஆண்டுகள் பெண் வாக்குச்சார். இந்த பூத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள் யார்? கிளை தலைவர், செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், மேலமைப்பு பிரதிநிதி, இது மாதிரி செயற்குழு உறுப்பினர்கள் இப்படிங்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல்படி பூத் கமிட்டி, அந்த பூத் கமிட்டிக்கு அப்புறம் நம்ம கிளைக்கு உட்பட்டு, நான் சொல்றதெல்லாம் ஒன்றியம் கூட கிடையாது, உங்கள் கிளையில எந்த மாநில நிர்வாகி குடியிருக்கிறாங்க, எந்த ஒன்றிய கழக நிர்வாகி குடியிருக்கிறாங்க, எந்த பேரூராட்சி நிர்வாகி இருக்காங்க, எந்த சார்பு அமைப்புல உள்ள மகளிர் அணி, பேரவை, ஏகப்பட்ட அணிகள் இருக்கு, ஐடி விங்க எல்லாமே அவங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல உள்ள அதிமுக எப்பவுமே நமக்காக இருக்கக்கூடிய அதிமுக சப்போர்ட்டர்ஸ், நமக்காக ஆதரவாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் காலத்து ஆட்கள், புரட்சி தலைவர்
மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் அப்படி உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரையுமே ஒரு கிளைக்கழக செயலாளர் உட்கார்ந்து ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்தி அவங்களுக்கு நீங்க உறுப்பினர் கார்டு மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி கொடுத்துருவீங்க. எல்லாருமே கையை தூக்குறீங்க, நோட்டோட கையை தூக்குறீங்க. நாங்க ஒப்படைச்சிட்டோம், கையெழுத்து வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லை, இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே டீக்கடைகள்ல எல்லாருமே நம்ம காலைகள்ல பொதுவாகவே காலை நேரத்துல டீ கடையில போய் உட்கார்ந்து பேசுவோம், பதிலடி கொடுக்கணும். இன்னைக்கு எல்லா செய்தியும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடந்த மாதிரி இருந்தது, பேருரை ஆற்றிட்டாங்க எல்லாருமே. அதை திருப்பி சொல்ல வேணாங்கிறதுக்காக தான் சொல்றேன். மக்கள் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி மேல அதிருப்தியா இருக்காங்க. மக்கள் யாரும் சந்தோஷமா இல்லை. நம்மெல்லாம் கட்சிக்காரங்க தான், நம்மெல்லாம் அதிமுக குடும்பம், நம்ம குடும்பம். முதல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள், உங்க குடும்ப உறுப்பினர்கள் வாங்கியாச்சா? அந்த வாக்குச்சாவடி நீங்க உங்களுக்கு உட்பட்ட பூத்துக்கு உட்பட்டதுல உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய வாக்குகள் சரியா இருக்கா? வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதுதான் அடிப்படையில் முதன்மையான தேர்தல்கள். நீங்க நல்லா பாருங்க. நான் என்னடா டீச்சர் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க. நாங்க வாக்குச்சாவடி மாவட்ட செயலாளர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஒன்றிய செயலாளர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அங்க உள்ள ஊராட்சி, அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிளைக்கழகம் தான் நாடி நரம்பு இதயம் எல்லாமே நமக்கு கிளைக்கழகங்கள் தான் முக்கியம். அந்த கிளைக்கழகத்தில் அந்தந்த செயலாளர்கள் உங்களுக்கு உங்கள் கிளைக்கு உட்பட்ட கிளையில் பூத் கமிட்டியில் வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியலில் எவையெல்லாம் மிகச் சரியாக இருக்கின்றது. நீங்க வேணா பாருங்க, இந்த எலெக்ஷனுக்குள்ள அதிமுக ஓட்டா பார்த்து டெலீட் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில். அதிமுக ஓட்டில எடு அந்த மாதிரி சுருமிஷமான வேலைகள்லாம் பார்ப்போம். பொக்கிஷம் நம்மிடம் இருக்கின்றது. கூட்டணியை பற்றி பொதுச் செயலாளர் பார்த்துக்குவார், யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிற அத்தியாயங்களுக்கெல்லாம் மிக தெளிவாக மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லிட்டார். அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம். நம் மனதிலே இதயத்திலே இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டம் இது. அப்போ அண்ணா இருக்கணும் நம்ம இதயத்துல. புரட்சி தலைவர் பண்ணாரி மன்னன் இன்றைக்கும் என்றைக்கும் உலகம் இருக்கும் வரை போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் உருவாக்கிய இந்த கழகம். இந்த கழகத்தை புரட்சி தலைவர் மறைவிற்கு பின்பு மிக வளர்ச்சியாக அதிக தொண்டர்களை உருவாக்கிய ஆளுங்கட்சியாக தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் எப்படி இங்கே ஆட்சி செய்தாலோ இந்த தமிழகத்திலே, அதை போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கே பார்த்தாலும் அம்மா செய்யாத எந்த திட்டங்களுமே கிடையாது. அம்மா கொடுக்காத திட்டங்களே இல்லை. புரட்சி தலைவர் எப்படி மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாரோ அதே தான். அதெல்லாம் உங்க மனசுல இந்த மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே எடுத்து கிளைக்கழக செயலாளரும் கிளைக்கழகங்களும் இன்றைக்கு நிறைய இளைஞர்களை உள்ள கொண்டு வரணுங்கிற இதுதான். அந்த எந்த சிந்தனையுமே வேண்டாம். நம்ம மைண்ட்ல ஒரு கடிவாளம் போடுறோம். என்னுடைய கிளைக்கு உட்பட்ட இந்த கிளைக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்குச்சாவடியில் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஒன்றிய செயலாளர் நீங்க கொடுக்கணும். இந்த 350 ஓட்டு மாறாத அதிமுக ஓட்டு. ஒரு கிளைக்கு 1000 ஓட்டு இருக்கலாம், 800 ஓட்டு இருக்கலாம், 1300 ஓட்டு இருக்கலாம். இந்த 350 ஓட்டு, அதாவது இந்த கிளையில 150 குடும்பம், இந்த பூத்துக்கு 150 குடும்பம், 350 ஓட்டு. என்ன நடந்தாலும் எதை பற்றியுமே கவலை இல்லை. இந்த ஓட்டு உறுதியா அதிமுகவுக்கு வாக்கு பதிவாகும். அந்த திட்டத்தை நாம் திட்டமிட வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, செய்ய வேண்டிய முக்கியமான பணி. அந்த பணிகளை நாம் செய்ய செய்ய போன முறை உத்திரமேரூர்ல
யார் வேணா இருக்கட்டும், அதிமுகவின் தோல்வி எவ்வளவு வாக்கு வித்தியாசம், எவ்வளவு வாக்கு வித்தியாசம், மிக சொற்பமான வாக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வாக்கு வித்தியாசமே அதுவே நம்மகிட்டே இருந்த ஒரு ஆளு சுயேட்சையா போட்டு அந்த வாக்குகளை அப்படி பிரிச்சது. தோல்வி திமுக நாளையா இல்ல, நம்மாளு அதிமுகவை அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க, அதிமுகவை தோற்கடிக்க அதிமுகவால தான் முடியும். ஏன்னா நம்ம ஒழுங்கா வேலை பார்த்தா நம்மளை யாரும் தோற்கடிக்க முடியும். ஆகவே நம்ம திடமா உறுதியா, இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க கட்சியில சேர்க்கணும். அதிமுக தோக்கணும்னு உள்ளாட்சி தேர்தலையும் கோஷ்டி பண்ணது, சட்டமன்ற தேர்தலையும் கோஷ்டி பண்ணிட்டு நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு நான் பார்க்க ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த ஷால்வை வாங்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், அந்த ஷால்வை திருப்பி நான் நிறைய இடங்கள்ல போட்டுருவேன். காரணம் என்னன்னா, லேட்டா வர்றவங்க ஒரு மஞ்சள் பையில, ஒரு துணி பையில புது ஷால்வை 3 4 இந்த அம்மா வராங்க போடணும், மாவட்டத்துக்கு போடணும், வாழஞ்ச ஒன்றியம் அமைப்பு செயலாளர் போடணும், ஒன்றிய செயலாளர் போடணும், காஞ்சியார் போடணும். ஒரு ஷால்வை 200 ரூபாயோ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பையில ஷால்வை வாங்கி அதை கொண்டு வந்து எங்களுக்கு போடுறீங்கன்னா உங்களை எவனாலே மாற்ற முடியுமா? உங்க உறுதியை ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், நம்ம மீண்டும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் நம்ம ஆட்சியை தவறணும். மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். சட்டமன்றத்துல புரட்சி தலைவரையும் அவமானப்படுத்தியது திமுக, புரட்சி தலைவியையும் அவமானப்படுத்தியது திமுக. இந்த குறுகிய நாட்களில் அம்மா ஒரு எதிர்பாராத விதமா நம்மளை விட்டு போனதுன்னா அதுக்கு காரணம் திமுக. அவங்க போட்ட வழக்கு இங்க விசாரிச்சா சரியா விசாரிக்க மாட்டாங்கன்னு வேற மாநிலத்துக்கு மாற்றி பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான அயோக்கியர்கள் தான் நம்மை அம்மாவை அழித்தவர்கள். அம்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது திமுக, நம்முடைய எதிரி திமுக. அப்ப அதை மனதிலே வைத்து அந்த நம்முடைய பலத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு செந்தில் பாலாஜியை பற்றி பேசினாங்க, நம்ம பொதுக்கூட்டத்தில் தான் அதை நான் பேசணும்னு நினைச்சேன். யோசிச்சு பாருங்க, அம்மா எத்தனையோ எலெக்ஷன்ல, பாராளுமன்ற எலெக்ஷன்ல 2014 நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜியை நிறைய இடத்துல கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அம்மாவுக்கு உறவுகள் என்ற நம்ம வீட்டுக்கு போனோம்னா நீங்க எல்லாருமே குடும்பம் இருக்கு. நீங்க இருந்தீங்கன்னா கணவர் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, மருமக அனைவரை மனைவி, இப்படி எல்லாருக்குமே அம்மாவுக்கு நம்ம தான் குடும்பம். உண்மையிலே நம்ம தான் குடும்பம். அப்படின்னா அம்மா வாழ்ந்தாங்க, இது உண்மை. நம்ம அம்மாவை நினைக்க வேண்டும். இந்த கட்சிக்காகத்தான் பல்வேறு அசிங்கம், அவமானம். 2001 அம்மா முதலமைச்சரா வரும் பொழுது அந்த தேர்தலில் அம்மா பட்ட அவமானங்கள் 4 தொகுதியில அம்மா வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. தேர்தல் ஆணையமும் அன்றைக்கு இருந்தவர்களும் கூட்டு சேர்ந்து அம்மாவை நிக்க விடல. ஆனா தனிப்பெரும் மெஜாரிட்டி அம்மா சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சரா வந்தாங்க. நல்லா எல்லாரும் நினைச்சு பாருங்க, யாரு ஒரு ஆம்பளை இருந்தா கூட, தலைமை பொறுப்பிலே ஒரு ஆண்மகனாக இருந்தால் கூட வேண்டாம் இந்த கட்சி. அம்மாவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவி, வசதி இருக்கு, வசதியா வாழ்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கல. இன்றைக்கு இவ்வளவு ஒரு பரிணாம வளர்ச்சின்னா அது அம்மாவுடைய உறுதி தான். அம்மாவுடைய உறுதி, அந்த உறுதியை வைத்துத்தான் மீண்டும் வழக்கை சந்தித்து வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் அம்மா தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக 2011 அம்மாவுக்கு இதே ஒரு நிலைமை வந்தது. அம்மா நோய்வாய்ப்பட்டாங்க. அப்போ நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும், உறுதியா யார் கட்சியாக இருக்கலாம், யார் கூட்டணி வச்சுக்கலாம், என்ன வேணா நடக்கணும்.
என்னுடைய கிளைக்கு உட்பட்ட பூத்துல அதிமுகவின் மார்கள் இத்தனை, அதை நான் அதே உறுதியை தான் அம்மா கிட்ட இருந்த அந்த உறுதியை தான் இன்னைக்கு அன்பு சகோதரர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களிடம் இந்த உறுதியை நாம் பார்க்க முடியும். சரி, அண்ணன் சோமன் இப்ப மாவட்டம் சொன்னார் இல்லையா, கட்சியில இவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்க, நாளைக்கு நான் கொண்டு போய் பொதுச் செயலாளர்கிட்ட சேர்க்க போறேன். அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, முன்னாடி சொல்லணுங்கிறது இல்லை. மாவட்ட செயலாளர் ஆளுநர் கூட்டம் எப்போ போனாலும் யாருனாலும் உடனடியாக பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண தலைவனாக இருக்கக்கூடியவன். எல்லாரும் எல்லா கோரிக்கைகளையும் அவரிடம் எடுத்து சொல்லலாம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் மிக தெளிவாக பேசக்கூடிய அணுகக்கூடியவர். நம்ம கிட்ட வாரிசு அரசியல் கிடையாது, நம்ம கிட்ட குடும்ப அரசியல் கிடையாது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் சொன்ன வார்த்தைகள்ல உறுதியானது, தியாகம் பெரியது. நாம உறுதியானது தான், தியாகி தான். நானும் திமுக குடும்பத்திற்கு தான் சம்பாதித்த ஊழல் செய்த பணத்தை திமுக குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு அதை வெளியே சொல்லாமல் பல்வேறு நிர்பந்தங்கள், அவர் முதலமைச்சரே சொல்றார், பல்வேறு நிர்பந்தங்கள் இருந்த நேரத்திலும் மிக உறுதியாக இருந்தார்னா உங்கள் குடும்பத்துக்கு போட்டு கொடுத்த, வாங்கி கொடுத்த, ஊழல் செய்து கொடுத்த பணத்தை பத்தி வெளியே சொல்லல. ஆனா யதார்த்தமா அன்னைக்கு இருந்த நிதியமைச்சரா இருந்தவர் போன்ல பேசுறார், 30,000 கோடிய மகனும் மருமகனும் இந்த மாதிரி எடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. சோ அதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது சகோதரர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜியை பற்றி எவ்வளவு பேசுறாரு. ஆனா இந்த வழக்கு, இந்த செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டது திமுக, அவங்கதான். இன்னைக்கு தியாகின்னு சொல்றாங்க. அவர் வந்த உடனே தான் அமைச்சரவை மாற்றம்னு சொல்றாங்க. அங்கே இருந்த மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை. எல்லாமே அவங்க உட்கட்சி. அதை பத்தி நமக்கு ஒரே நொடிதான், ஒரே நொடிதான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அம்மாவை பத்தி 2011 ஆட்சி பொறுப்பேற்று வந்ததுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. எல்லா இடங்களையும் நம்ம வெற்றி பெற்றோம். அப்போ அண்ணா நகர்ல எம்எல்ஏ, அந்த தொகுதியில ஒரு கவுன்சில் கூட்டங்கள் மட்டும் ரீஎலெக்ஷன் வந்தது. ஆக்சுவலாகவே அன்னைக்கு நான் வேற ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டேன், அந்த இடத்துல இல்லை. அம்மா அந்த ரீஎலெக்ஷன் நடந்ததே நம்ம ஆட்சியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு தப்போ நம்ம குற்றம் சொல்லிட்டாங்களோங்கிற மாதிரி அவமானப்பட்டதுல ஒரு முக்கியமான அங்க சென்னையில் இருந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு இவ்வளோ சத்தம் போட்டாங்க. ஏன் ஆட்சி, நான் நேர்மையா நான் என்ன திமுகவா அடிச்சு பிடிச்சு மிஷினை உடைச்சு அறிவிச்சுட்டு போறது? மக்கள் மனதிலே என்ன இருக்கின்றதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவ்வளோ நேர்மையாக இருந்த தலைவி தான் புரட்சிகள். ஆனால் திமுக ஆட்சியில உள்ளாட்சியினாலே அறிவிக்கப்பட்டதுதான், அறிவிக்கக்கூடியதுதான். யாரு வெற்றி பெற்றாலும் அதை பத்தி கவலையில அறிவிச்சிருவோம். அது மாதிரி ஊழல் செய்தவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் எல்லாமே மக்கள் பார்க்கறாங்க. இவர் வர்றாரா, ஜெயிலிருந்து விடுதலை ஆகல, வெயில வர்றாரு. வெயில என்ன அவங்க தம்பி இன்னும் அவர் சரண்டர் ஆகல, குற்றம் இல்லைன்னா அவர் நேரம் அவர் செந்தில் பாலாஜியோடைய தம்பி குற்றவாளி பட்டியலில் இருக்கார். இதெல்லாம் நிறைய அந்த வழக்குகள். ஆனா இன்னைக்கு அசிங்கமா இல்லையா, உங்களை மக்கள் முதலமைச்சர் ஆக்குவாங்க, உங்களை ஆளுங்கட்சி ஆக்குவாங்க, ஆனா நீங்க ஒரு கபட நாடகம் குடும்ப அரசியல் பண்றீங்க. இதெல்லாம் மனசுல டீ கடைகள்ல பேசுது, டீ கடைகளில். ஏன்னா செந்தில் பாலாஜி அனுமதி இல்லாம தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக ஆக்க முடியாது. இதுதான் ஸ்டாலினுக்கு உள்ள நிலைமை. இல்லைன்னா செந்தில் பாலாஜி வெளியே போட்டு கொடுத்துட்டா, போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா என்ன பண்றதுங்கிறது தான். ஆனா அம்மாவும் நம்மளும் அப்படி இல்லை. எடப்பாடியோட கேச போடு, என் மேல வழக்க போடு. தேர்தல் நேரத்தில் அவர் பிரச்சாரத்துல சென்னையில மத்திய சென்னைக்கு வேட்பாளருக்காக
அவர் பிரச்சாரம் பண்ணி தேமுதிக வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே தயாநிதி மாறன் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற நிதியை தொகுதிக்கு சரியாகவே அவர் பயன்படுத்தலைன்னு சொன்னதை வழக்கு போட்டு நம்முடைய பொதுச் செயலாளரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். எப்படி? ஆனா விடுதலை வர்ற ஒருத்தருக்கு மாலை போட்டு ஆர்எஸ் பாரதி மாலை கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இதையெல்லாம் மனதிலே வைத்து இந்த நாடகங்கள் இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய சூழலாம் மாற்றணும்னா நான் மயக்க பிடிக்கிறது இல்லை, இவங்க இல்லை, நீங்க தான் உங்களுடைய காலை தொட்டுதான் நாங்கள் வணங்கி நீங்கள் பணியாற்ற போகின்ற, நீங்கள் திட்டமிட்டு மக்களை அணுகப் போகின்ற உங்கள் இடத்திலே நீங்கள் உங்கள் பகுதிக்கு உட்பட்ட கிளைக்கு உட்பட்ட இடங்களிலே திட்டமிட்டு பணியாற்றி வாக்குகளை சேகரிக்க போகின்றது. வாக்காளர் பட்டியலை நீங்கள் மிகச் சரியாக சரிபார்த்து அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தேர்தல் நேரத்தில் அவர்களை அந்த வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிற வாலாஜாப கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு வெற்றி முழக்கமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய